அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். யாரையாவது ஒருத்தர் கொஞ்சறதா இருந்தால் என் கண்ணு, என் மூக்கே, என் வாயே, பல்லே இப்படிலாம் சொல்கிறது இல்லை. என் கண்ணே அப்படின்னு சொல்கிறது தான் தமிழர்களுக்கு வழக்கம். அப்போ மற்ற உறுப்புக்களை விட கண் ஒருபடி மேலானதாக இருக்கிறது. அப்போ வாய், மூக்கு, காது இதெல்லாம் என்னங்க சாதாரணமாங்க, எடுத்துடலாமாங்க, இங்கே வாங்க எடுத்துடுறேன் அப்படின்னு கூடாது. ஏதாவது ஒன்றை, குழந்தைய கொஞ்சறதா இருந்தால் அல்லது நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு யாரையாவது கொஞ்சறதா இருந்தால் கண்ணே அப்படின்னு சொல்வது தமிழர்களுடைய பேச்சு மரபு. அது ஏதோ கேட்குறதுக்கு சாதாரணமாக இருந்தால் கூட அதில் ஒரு அழகை தமிழன் வைத்திருக்கிறான். நாம் எதை ரசிப்பதாக இருந்தாலும் அதுக்கு கண் இருந்தால்தான் அந்த ரசனை, அந்த அழகு சுவையை அது அதிகப்படுத்துகிறது. எதை ரசிப்பதாக இருந்தாலும். அதனால தான் மூக்கு, வாய், காது, தொடு உணர்ச்சி இதன் மூலமாக பெறுகிற அந்த ரசனை, அந்த சுகம், அந்த ஆனந்தத்தை கூட கண் செய்கிற வேலையை செய்வதாகவே நம்முடைய பேச்சில் வைத்திருக்கிறோம். ரொம்ப இலக்கியத்தரமாக இருக்குங்களா? இங்கே பாருங்கள், இப்போ ஒரு ஜாங்கிரி அருமையாக இருக்குது. நம்ம ஒன்று என்ன சொல்கிறோம், கண்ணா இங்கே வாடா இந்த ஜாங்கிரியை சாப்பிட்டு பாரு அப்படிங்கிறோம். எப்படி? இதை சாப்பிட்டு பாரு அப்படிங்கிறோம். என்னது சாப்பிட்டு பாரு? சரி, பார்க்கறதுன்றது கண்ணு செய்கிற வேலை, சாப்பிடுவதுன்றது வாய் செய்கிற வேலை. ஆனால் நம்ம எப்படி சொல்கிறோம்? சாப்பிட்டு பாரு அப்படிங்கிறோம். பூ ஒன்று நல்ல வாசனையாக இருக்குது, இல்லை ஒரு சென்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குறாங்க, அப்பா துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்ததுப்பா, வாசனை பாரு அப்படிங்கிறோம். வாசனை பாரு. எங்கள் வாசனை சுவாசம் செய்வதுன்றது மூக்கோட வேலைங்க. அது என்ன வாசனை பாருன்றோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாரு, இதை தொட்டு பாரு அப்படிங்கிறோம். தொடுவது கைகளினுடைய வேலை, உணர்வது தோலினுடைய வேலை. ஆனால் என்ன சொல்கிறோம்? கண் செய்கிற வேலையாக இருக்கின்ற பார்ப்பதை சேர்த்து தொட்டு பார், கேட்டு பார், சாப்பிட்டு பார், சுவைத்து பார், வாசனை பார் அப்படின்னு மற்ற புலன்கள் செய்கிற வேலையை கூட கண் செய்வதாகவே அல்லது கண் செய்கிற வேலையை செய்வதாகவே நம்முடைய பேச்சிலே தமிழர்கள் வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? வேறு ஒன்றும் இல்லைங்க. பார்ப்பது என்றால் அது இந்த கண்ணால் பார்ப்பதல்ல, அறிவினால் விழிப்புணர்வோடு பார்ப்பது. அறிவினால் விழிப்புணர்வோடு பார்ப்பது. ஏன்னா இந்த விழிப்புணர்வோடு பார்ப்பது அப்படிங்கிறதும் சரி, ரசிப்பதுன்றதும் சரி, உலகத்திலேயே மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அல்லது இருக்க வேண்டியது. இப்போ வீட்டு வாசலில் ஒரு மாடு வருதுங்க, மாடு மேயுது. அந்த வீட்டுக்காரர் உடனே கழுவி எடுத்து அந்த மாட்டை அடிக்கிறாரு, அது ஓடி போயிடுது. மறுநாள் அந்த வழியாக வரப்போ, நேற்றுக்கு இந்த வழியாக போனோமே, அந்த வீட்டில் ஒரு கிறுக்கு பையன் இருந்து நம்மளை கழியால் எடுத்து அடித்தானே, இந்த தடவை அவன் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சூதானமாக தான் போனோம்டா அப்படின்னு மாடு யோசிச்சுலாம் போகாது. நேற்றுக்கு நம்ம அடிபட்டமே இன்றைக்கி போகக்கூடாதுன்னு அதுக்கு தோணாது. ஏன்? அதுக்கு விழிப்புணர்வு கிடையாது. அது பழையபடியாக திரும்ப அந்த பக்கம் வரும். அவர் அங்கே இருந்தார்னா திரும்ப பழையபடியே 2 அடி வைப்பார். நேற்று இது நடந்தது, அதனால் இன்றைக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது, எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு இருக்கிறதே, அது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம். இது மனிதர்களுக்குத்தான் நாளுக்கு நாள் அதிகமாக வேண்டும். ஆனால் விழிப்புணர்வு மட்டுமே இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாத்தையும் ரசிக்க முடியாதுங்க. அந்த ரசனை என்பதும் உடன் சேருகிற பொழுதுதான் வாழ்க்கை முழுமை அடைகிறது. ஒரு ராஜா தன்னுடைய மந்திரிகளோடு அப்படி காட்டுக்கு பக்கம் போயிருக்கிறாரு. போய் ரொம்ப களைப்பாயிடுச்சு. அப்போ தொலைவில் அது ஒரு மண் சாலை மாதிரி அங்கே இருக்குது. ஒரு பெரியவர் ஒருத்தர் அப்படி தட்டு மாதிரி வந்துட்டுருக்கிறாரு. அந்த ராஜா அந்த பெரியவர்கிட்ட, எங்கேருந்து வரீங்க, எங்கே இந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னு தான் யாருன்னு காமிச்சிக்காதபடி அந்த பெரியவர்கிட்ட விசாரிக்கிறார். தான் யாருன்னு காமிச்சிருந்தாலும் அந்த பெரியவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவருக்கு கண் பார்வை இல்லை. அதனால் தடுமாறி தான் அவர் வரார். அப்போ இந்த ராஜா கூட இருந்த ஒரு மந்திரி அவர் கூட இருக்கிற ஒரு போர் வீரன்கிட்டக்க, அங்கே பார், அந்த சாலைக்கு அந்த பக்கம் வெள்ளரி கொடியில் நிறைய வெள்ளரிக்காய் காய்ச்சி தொங்குது பார், போய் ஒரு 10-15 பறிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்புகிறார். இது அந்த பெரியவர் காதில் விழுந்துருச்சு. அந்த பெரியவர் உடனே, அவருக்கு இத்தனைக்கும் கண் பார்வை தெரியாது, அவர் சொன்னார், இல்லைங்க
அது வெள்ளரிக்காயெல்லாம் இல்லை, போவேணாம், அந்த பக்கம் போவேணாம், போய் பறிக்கலாம் வேணாம் அப்படிங்கிறார். இப்போ இந்த மந்திரிக்கு நான் சொல்கிறேன், ஒரு கண் பார்வை தெரியாத இந்த ஆள் அது வெள்ளரிக்காய் இல்லைன்னு சொல்கிறாரு, என்ன பெரியவரே, நான் எதை சொல்கிறேன்னு கூட உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எப்படி அது வெள்ளரிக்காய் இல்லை போவானான்னு சொல்கிறீங்கன்னு. அவர் சொன்னார் பாருங்க, எனக்கு கண் பார்வை தெரியாது தாங்க உண்மைதான், ஆனால் இந்த சாலை வழியாக இந்த வழியாக அப்படி இப்படியும் போவாங்க, ஒருவேளை அது வெள்ளரிக்காவாக இருந்ததுன்னா இந்த வழியாக போகிறவங்கெல்லாம் அதை விட்டு வச்சுருப்பாங்களா, அது எடுத்து பறித்து தின்னக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம ஆளுங்க அதை விட்டு வச்சுருப்பாங்களா, அது கொடியில் அப்படியே தொங்கிட்டு இருக்கிறதுலேருந்தே அது உண்பதற்கு உரிய வெள்ளரிக்காய் அல்லன்றதை புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த மந்திரி அதை கண்ணால் தான் பார்த்தார், ஆனால் பெரியவர் தான் அதை விழிப்புணர்வோடு அந்த சொற்களை கேட்டு அறிவினால் ஆராய்ந்து பார்த்தார். அது வெறும் ரசனைக்கு சுவைத்து சாப்பிட்டு பார்க்கலாம் என்று இவர் ஆசைப்பட்டார். சுவைத்து சாப்பிடுவதற்கு முன்பாக அது அப்படி சாப்பிடுவதற்கு உரியதே அல்ல என்பதை அவர் அறிவினால் பார்த்தார். ஒரு விஷயத்தை சுவையாக இருக்கிறதா என்பது மட்டுமல்ல, அறிவுபூர்வமாகவும் அது அங்கீகரிப்பதற்கு உரியது தானா என்று பார்க்கிற பொழுதுதான் நாம் உரியதையும் செய்வோம், சரியானதையும் செய்வோம், ரசனைக்கு உரிய வகையிலும் நம் வாழ்வு அமையும். இந்த இரண்டும் இணைகிற பொழுதுதான் வாழ்வு முழுமை அடைகிறது. அதனால்தான் கண் செய்கின்ற பார்க்கிற வேலையை தமிழர்கள் அத்தனை புலன்களோடும் சம்பந்தப்படுத்தி வைத்தார்கள். காரணம், எந்த புலனை நீங்கள் பயன்படுத்தினாலும் அங்கே அறிவு இணைகிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள் என்று தமிழன் பேச்சு வார்த்தையிலேயே சேர்த்து வைத்திருக்கிறான். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.